பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54வது வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்காக எல்லாம் விட்டு வந்தவன் பேதுரு. இயேசுவோடு இருக்கும்படி வந்தவன். இயேசுவை எங்க பார்த்தாலும் பக்கத்துல யாரை பார்க்க முடியும் அப்படின்னா யோவானை பார்க்க முடியும். அடுத்து யாரை பார்க்க முடியும்னா பேதுருவை பார்க்க முடியும். கடல்ல கூட சீஷர்கள் எல்லாம் போட்ல இருக்கிறாங்க. இயேசு கடல்ல நிற்கிறார். பேதுரு எங்க தான் இறங்கி போறாருன்னா இயேசு பக்கத்துல போறார். அப்படி இயேசுவோடு நெருங்கி நிற்கிற ஒரு சீஷன் தான் யார் அப்படின்னா இந்த பேதுரு. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்துல ஆண்டவரோடு நெருங்கி தான் நிற்கிறோம், எந்த ஒரு சூழ்நிலையிலும். ஆனால் சில நேரத்துல எப்படி நம்முடைய நிலைமை மாறுகிறது என்றால், இங்கே சொல்லப்பட்டது போல தூரத்திலே. இதுவரை 3 வருஷம் இயேசுவோடு நெருங்கி இருந்த பேதுரு இப்பொழுது இயேசுவை பின்பற்றுகிறான், இல்லை என்றல்ல. ஆனால் ஒரு பெரிய கேப், தூரத்திலே பின்பற்றுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தூரம்? இந்த தூரம் வருவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம் என்றால், கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை அவன் பொருட்படுத்தவில்லை. கர்த்தர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்னா, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை சோதிக்கும்படி கேட்டுக்கொண்டான். நானோ பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ ஸ்திரப்படு என்று சொல்லி ஆண்டவர் வான் பண்றார். அந்த வார்த்தையை அவன் பெரிதா எடுக்கவில்லை என்று மட்டுமல்ல, மாறாக தன் சுயத்தை நம்பி சொல்லுகிறான், ஆண்டவரே இவங்க எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் காவலிலும் உங்களை பின்பற்றி வருவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல அவனுக்கு இயேசுவின் மேல அன்பு இருக்கு, எல்லாம் ரைட்டு தான். ஆனா கர்த்தர் கொடுத்த வார்னிங்க அவன் பொருட்படுத்தவில்லை. அவன் அந்த எச்சரிப்பை உணரவில்லை. இங்கிருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு இயேசு ஜெபிக்க கொண்டு போகிறார். அவன் ஒழுங்கா ஜெபிக்க முடியவில்லை. ஏன் ஜெபிக்க முடியலை அப்படின்னா, இந்த எச்சரிப்பை அவன் பெருசா நினைக்கல. இந்த இரவு எனக்கு ஒரு பெரிய போராட்டமான இரவுன்னு தெரிஞ்சா எனக்கு எப்படி தூங்க முடியும்? ஏசா வருகிற செய்தி கேட்டதும் யாக்கோபுக்கு தூக்கம் போச்சே. யாக்கோபு ஒரு கல் எடுத்து வச்சாலே தூங்கக்கூடிய ஆள். ஆமே, நம்மெல்லாம் பில்லோ வச்சா கூட நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. யாக்கோபு ஒரு கல் வச்சாலே தூங்கக்கூடிய ஆள். ஆனா அந்த இரவுல ஏசா 400 பேரோடு வருகிறான் என்ற செய்தி கேட்டதும் யாக்கோபுக்கு தூக்கம் போச்சு. ஏன்னா அந்த எச்சரிப்பை உணர்கிறான். எச்சரிப்பை உணர்ந்தவர்கள் ஜெபிப்பார்கள். எச்சரிப்பை உணர்ந்தவர்கள் தங்கள் பலவீனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க ஐசியூல சீரியஸா இருக்கிறாங்க என்கிற நிலைமை வரும்போது நம்ம வெளியிருந்து தூங்கிட்டு இருக்க மாட்டோம், நம்ம விழித்துதான் இருப்போம். நீங்க இன்னும் கவனிச்சீங்கன்னா, அதன் பிறகு இயேசுவை பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அதுக்கப்புறம் பேதுரு தூங்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த சீரியஸ்னஸே அவர் உள்வாங்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். அவன் கர்த்தர் நம்மை வான் பண்ணும்போது அந்த டைம் நம்ம ரொம்ப நல்லா தான் இருப்போம். ஆண்டவர் சொல்லும்போது பேதுரு நல்லா தான் இருக்கிறார். ஆண்டவருக்கும் பேதுருக்கும் இடையில எந்த ஒரு கேப்புமே இல்லை. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிகிறவர். எனவே அந்த எச்சரிப்பை நாம் கவனிக்கணும். இல்லை என்றால் அது நம்மை கிறிஸ்துவை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேழை கட்டும்போது மழையே ஊர்ல இல்லை. இதுவரை மழையை ஜனங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த வாணிங்க அவர் உள்வாங்கிறார். உள்வாங்கி செய்ய வேண்டியதை செய்கிறார். இல்லைன்னா பேழை கட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டிருந்தா அது பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்திருக்கும். ஆமென். கர்த்தர் வான் பண்றார். அப்போ நம்ம நல்லா தான் இருப்போம். நமக்கு புரியாது. நம்ம நல்லா ஜெபித்து தேவனோடு உறவாடிட்டு இருக்கும்போது, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ போகிற இடத்துல நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், இப்படி சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பா. நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை பண்ணு,
சாத்தான் வந்து சோதிக்க கேட்டா, நீ என்ன மறுதலிக்க போற, நான் உங்களை மறுதலிக்க போறேன், என்னாண்டவரை பேசுறீங்க, நமக்கு அப்படிதான் கேட்க தோணும். இல்லை, அது ஒரு பெரிய எச்சரிக்கை. தேவ எச்சரிப்பை பெற்று செயல்பட நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் அது நம்மை கிறிஸ்துவை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். அந்த தூரம்தான், அதாவது அந்த இடைவெளியை தான் பிசாசானவன் பயன்படுத்தி அவரை மறுதலிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுவான். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி நம்மை தப்புவித்து காப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். உம்மை விட்டு விலக பண்ணுகிற காரியங்கள் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.